அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர்கள் உலக சேனலில் வீடியோ பதிவுகள் நீண்ட காலமாக பதிவிடவில்லை. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து வீடியோ பதிவுகள் வெளியிடுவதாக உள்ளோம். நமது முன்னோர்கள் பயன்படுத்திய பல அரிய தகவல்கள், ஜால வித்தைகள், மருத்துவம் போன்ற பல அரிய தகவல்களை நமது சேனலில் வெளியிடுவதாக உள்ளோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இன்றைய நவீன காலத்தில் நோய்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அன்றைய காலத்தில் எந்த நோயாக இருந்தாலும் கை வைத்திய முறையை பயன்படுத்தி நோயை குணப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நிறைய மருத்துவ குறிப்புகள் அழிந்துவிட்டன. இந்த பதிவில் புலிப்பாணி சித்தர் அருளிய ஒரு மருத்துவ முறையை பற்றி பார்ப்போம். இது இருமலுக்கான ஒரு மருத்துவ முறையாகும். இருமலை சரி செய்ய தேவையான மூலிகைகள். கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி பற்றி அனைவருக்கும் தெரியும். கரிசலாங்கண்ணியை கிராமத்துப்புறத்தில் கையேந்தி குலை என்றும் கூறுவார்கள். கரிசலாங்கண்ணியின் இலைச்சாறு ஒரு படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு படி அல்லது 1.5 லிட்டர் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பொன்னாங்கண்ணி கீரையின் சாறு ஒரு படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் சங்கப்பழச்சாறு ஒரு படியும், சுத்தமான தேன் அரைபடியும், பசு நெய் 1/4 படியும் மற்றும் திப்பிலி, மிளகு, சிற்றரத்தை, கடுக்காய் தோல் இவைகள் அனைத்தும் வகைக்கு 20 கிராம் அளவு எடுத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும். பின்பு இவை அனைத்தையும் அடுப்பில் ஏற்றி சிறு சிறு தீயாக லேசாக போட்டு கிளற வேண்டும். பின்பு இது லேகிய பதத்தில் வந்த பிறகு இறக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த லேகியத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து காலை மாலை என 2 வேளை 12 நாட்கள் உண்டு வர எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் சரியாகும். மேலும் இதற்கு பத்தியம் என்பது ஒன்றும் கிடையாது. இந்த முறையை புலிப்பாணி சித்தர் நமக்கு அருளியுள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த அளவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.